அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொளியின் நோக்கம் 278/78 of 2023 கோவை பேரவையால் நடத்தப்படும் வழக்கு நேற்று 7வது முறையாக ஃபஸ்ட்டு கேஸ், அதாவது என்கொயரியில் ஃபஸ்ட்டு கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 9 கேஸை டிஸ்மிஸல், 10வது ஐட்டமாக நாம் கடுமையான முயற்சி செய்து அதை கொண்டு வந்திருந்தோம். அரசு நடத்தும் என்று எதிர்பார்த்து இருந்தோம். கிட்டத்தட்ட 6 முறை ஏற்கனவே வாய்தா வாங்கிவிட்டார்கள். இந்த முறை 7வது ஃபைனல் ஹியரிங், ஃபஸ்ட்டு ஹியரிங் என்று நீதியரசரும் அறிவித்து விட்டார். ஆனால் அரசு நாம் நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் சீனியர் கவுன்சில் முந்தானத்தே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணி எவ்வாறு இந்த வழக்கை வெற்றி கொள்வது என்று முடிவெடுக்கும்போது நாம் அரசு இந்த வழக்கை நடத்த முன் வராததால், ஆல்ரெடி 6 ஹியரிங் முடிந்து விட்டதால், நாம் ஒரு ஏற்கனவே அலுவலர்கள் வழக்கில் 21-348 of 2021 அந்த வழக்கை 7வது ஊதிய குழுவின் பரிந்துரை 1/1/2016 முன்னாடி உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவு பெறப்பட்டு விட்டது. அது 2021 பெற்றாச்சு. ஸோ நாங்கள் என்ன முடிவு செய்தோம்னா, இதுவரை நமக்கு உள்ள ஐயம் என்னவென்றால், பணியாளர்களும் 12(3) செட்டில்மெண்ட்டில் வந்தாலும் 1/9/2016 முதல் அந்த 7th பே கமிஷன் 2.57 மல்டிப்ளையர் அமுல்படுத்தப்பட்டு விட்டது. அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம், 2.44 தானே கொடுத்தார்கள், அது எப்படி 2.57 சொல்லுகிறீர்கள் என்று. ரொம்ப சிம்பிள். 1/9/2010 முதல் 6வது ஊதிய குழு பரிந்துரை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. 13 செட்டில்மெண்ட்டில் ஒரு 5.5% உயர்வு கொடுத்தார்கள் 6வது பே கமிஷனை பேஸ் பண்ணி. அந்த 5.5% நாம் இதில் கணக்கெடுத்து கொள்ள வேண்டும். அதை கழித்து தான் அந்த பத்மநாபம் கமிட்டி போட்டு 2.44 ஈக்குவலைஸ் பண்ணி கொடுத்தார்கள். ஆக நம்மளுடைய நிலைமை என்னவென்றால், 1/9/2016 முதல் 2.57 என்பது மல்டிப்ளையர் ஃபேக்டர் 7th பே கமிஷன். அது பணியாளர்களுக்கு அன்றைய நிலவரப்படி கொடுத்தாகிவிட்டது. அதை 1/9/2016 முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய ப்ரேயர். அதுக்குள்ள நிதியும் கொடுக்கணும். இதுதான் இந்த வழக்கின் தன்மை. நாம் அரசு மீண்டும் 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 வாய்தா வாங்குவதால் இந்த வழக்கை ஒரு 5 நிமிடத்துக்குள் முடித்துவிட வேண்டும் என்று கருத்தில் கொண்டு அந்த 21-348 ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து, ஆல்ரெடி இந்த ஹைகோர்ட் அலுவலர்களுக்கு அந்த 7வது ஊதிய குழு பரிந்துரைப்பதற்கு உத்தரவு வழங்கிவிட்டது. அதன் அடிப்படையிலேயே பணியாளர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு தீர்ப்பு வேண்டும் என்று நாம் தெளிவாக சீனியர் கவுன்சிலில் பேசி முடிவெடுத்து விட்டோம். அவ்வாறு அந்த வழக்கு 21-348 அடிப்படையாக வைத்து, அதுக்கு பேர் கோஆர்டினேட் பெஞ்ச் ஆர்டர் சொல்லுவாங்க. இந்த 278க்கு வாங்கும்போது அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா, 21-348 வழக்கு 142 ஜிஓவை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. அது என்ன 142 ஜிஓன்னு கேட்டால், அதில் த ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டும் டிஏவும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதை நான் நம்மளுடைய சீனியர் கவுன்சிலர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கும்போது நம்ம அந்த 142 ஜிஓவில் அந்த ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டும் டிஏவும் சப்சிக்வெண்ட்டாக 1147 of 2020 வழக்கில் நாம் அப்பீல் உச்சநீதிமன்றம் வரை சென்று வெற்றி பெற்று விட்டோம். அதுக்கும் அப்டேட் பண்ணி வாங்கணும். அதாவது 21-348 கோஆர்டினேட் பெஞ்ச் ஆர்டரையும் வாங்கணும். அதே நேரத்தில் அந்த ஆர்டரை அதே நிலையில் வாங்காமல் 1147 ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணி, சிம்பிளாக சொல்ல போனால் 7th பே கமிஷன் பெனிஃபிட்ஸ் ஆல், அந்த மானிட்டரி பெனிஃபிட், நேஷ்னல் பெனிஃபிட், டிஏ எல்லாமே ஆன் பார் வித் 7th பே கமிஷன் 1/9/2016 முன்னாடி வாங்க வேண்டும் என்ற அந்த கோஆர்டினேட் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து வாங்குவதற்கு நாம் தயாராக இருந்தோம். நம்மளுடைய சீனியர் கவுன்சில் எவ்வளவோ கேட்டு பார்த்தா 5 நிமிடம் போதும், 5 நிமிடம் போதும். கோஆர்டினேட் பெஞ்ச் ஆர்டர் டிட்டோ, அதாவது சிம்பிளாக 21-348 ரீட் வித் 1147 of 2020 ஆர்டர். இதுதான் பிரதான நோக்கம். ஆனால்
திரு ரவீந்திரன் அவர்கள் சென்னையிலிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து அவர்கள் ரொம்ப திறமையாக ஏற்கனவே எல்லா வழக்குகளும் ஸ்பெஷல் ஜிபி ஷாஜிபீனா அவர்கள் நடத்தினார்கள். இப்போது ஏனோ தெரியவில்லை, அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நான் நேரடியாக வருகிறேன், எனி மண்டே போடுங்கள் என்று கேட்டார். ஆனால் நீதியரசர் அவர்களுடைய காலம் இன்னும் 2 வார காலம்தான் உள்ளது. ஆகையால் அவரும் இந்த வழக்கை எடுத்து நடத்தினால் ஆர்டர் போட வேண்டும். அதுக்கான காலக்கெடு இல்லை. ஆகையால் அடுத்த மாதம் திங்களன்று 8/12/2025 அன்று இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் இந்த வழக்கின் உண்மைத்தன்மை. நாம் நேற்று உத்தரவு பெற்று விடுவோம் என்று ஒரு மிகுந்த ஆவலோடு இருந்தோம். ஆனால் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உத்தரவு பெறாவிட்டாலும் இந்த உத்தரவு பெறுவதற்கான வழிமுறைகளையும் அதில் உள்ள சட்ட சிக்கல்களையும் நான் சீனியர் கவுன்சிலர் மகேந்திரன், நான் மற்றும் நம்மளுடைய சட்டக்குழு சண்முக வேலாயுதம் அவர்கள் திறமையாக கையாண்டு அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து திறம்பட ஒரு அடிஷ்னல் அஃபிடேவிட் ஒரு 115 பக்கத்தில் ஃபைல் செய்திருக்கிறோம் நேற்று. அது என்ன ஏற்கனவே 734 பக்கம் பண்ணிக்கிறோம். அது வெரி டீட்டெயில்ஸ், ஆல் ஜட்ஜ்மெண்ட். இது ஏன் 115 பக்கம்னு கேட்டால், சிம்பிளாக அந்த 21/348 ஆர்டரே ஒரு 60 பக்கம். அதுக்கப்புறம் 1147 ஆர்டர், அந்த 246 அப்பீல் சுப்ரீம் கோர்ட். இதை மட்டும் கொடுத்து 1/9/2016 முன்னாடி உள்ள அனைவருக்கும் 7th பே கமிஷன் 2.57 மல்டிப்ளேயர் அனைத்து பென்ஷன்தாரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 66,000 பேர் பயனடையும் வகையில் நாம் தயார் செய்து விட்டோம். அடுத்த மாதம் அந்த சிட்டிங் மாறும். எந்த நீதியரசர் வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். நாம் வெற்றி பெறுவது உறுதி. காலம்தான் அரசு கடத்த முடியும். அதுக்காக கவலைப்பட வேண்டாம். நாம் வெற்றி உறுதி என்று உறுதி செய்து அடுத்த மாதம் எந்த நீதிபதி நம்மளுடைய போர்ட்போலியோ வருகிறார்கள் என்று பார்ப்போம். அது வந்தவுடன் அந்த சிட்டிங்கை கொண்டு வந்து நாம் அந்த வழக்கை வெகு விரைவில், நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிக்கணக்கு ஆர்குமெண்ட்லாம் கிடையாது. மேட்ரு ஆஃப் 5 minutes, ஜஸ்ட் 5 minutes போதும். அதே நேரத்தில் மெயின்டெனபிலிட்டி அசோசியேஷன் பண்ண முடியாது என்று அவர்கள் வாதிட்டார்கள். அது இப்போ எடுபடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம அந்த காலகட்டத்தை கடந்து விட்டோம். மெரிட்டில் கோஆர்டினேட் பெஞ்சை வச்சு தான் நம்ம ஆர்டர் வாங்க போகிறோம். அதுவும் 142 பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, அது 1147 ஆர்டரையும் அதில் உட்புகுத்தி வாங்க போகிறோம். இதுதான் நேற்றைய நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நிலவரம். உடனே அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். 1/9/2016 பிறகு ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த ஒரு 5%, அந்த ஒரு 6% உயர்வு வாங்க வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு. அது இந்த நிலைமையில் எந்த விதமான கருத்தும் என்னால் கூற இயலாது. ஏனென்றால் இந்த வழக்கை 1/9/2016 முன்னாடி உள்ளவங்களுக்கு 7th பே கமிஷன் வாங்கிவிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 66,000 பேர் பயனடைவார்கள். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் இந்த உத்தரவு பெற்றுவிட்டால் இந்த உத்தரவு இனி வரக்கூடிய அனைத்து காலங்களிலும் 8th பே கமிஷனுக்கும் பொருந்தும். அந்த 8th பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மீதமுள்ள அந்த ஒரு 25,000 பணியாளர்களுக்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஆகவே இது அனைவருக்கும் 93,500 பேருக்கும் பொருந்தும் என்று கூறிக்கொண்டு இந்த வழக்கு வெற்றி பாதையில் இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டது. ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டாம். நாமும் இதுவரை நான் 7 முறை மதுரை சென்று வந்திருக்கிறேன். 7/2/14 நாள் இந்த வழக்குக்காக மதுரையில் மட்டும் தங்கியிருக்கிறேன். ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஓய்வு பெற்ற அனைவரும் கோவை பேரவையில் அவரவர்கள் சார்ந்த சங்கத்தில் உறுப்பினராகுங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் இந்த வழக்கு 8ஆம் தேதி போனதால் அடுத்த வழக்கு 2W என்ற வழக்கு. அது என்ன 2W? இன்னும் ஒரு வழக்கு தொடுக்கப் போகிறோம் அடுத்த வாரம். அரசு ஊழியர்களுக்கு இணையான பென்ஷன், அதாவது ஒரே டேபிள் ஃபார் ஆல் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஏன் சின்ன கேஸாக போட்டுக்கிட்டு அரசு ஊழியர்களுக்கு இணையாக அனைத்து பலன்களும், அதாவது பே ரிவிஷன் ஆகட்டும், இல்லை அடிஷ்னல் பென்ஷன் ஆகட்டும், 80 வயசு, மெடிக்கல் அலவன்ஸு, டிஏ, ஆல்ரெடி டிஏ பெற்றுவிட்டோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதில் குறிப்பு, மீண்டும் மீண்டும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு வருது, மாற்றுச் சங்கங்களின் பதிவு. திரும்ப அந்த 20A சொல்லி பெயரளவில் டிஏ,
அது முற்று பெறவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். 20A ரூல் அடிபட்டு விட்டது. பெயரளவில் டிஏ கிடையாது. அரசு ஊழியர்களுக்கு என்ன டிஏவோ அதுதான் நமக்கு. அது உச்ச நீதிமன்றம் வரை நாம் வெற்றி பெற்று விட்டோம். அதை பற்றி மீண்டும் மீண்டும் விவாதிக்க வேண்டாம். அது சம்பந்தமாக ஒரு டீட்டெயில் வீடியோ ஒரு சில பாகங்களாக நான் அடுத்த வாரம் பதிவிடுவேன். ஆகவே அனைவரும் அந்த 20A அந்த பெயரளவில் டிஏ அது எவ்வாறு நாம் வெற்றி பெற்றோம், அது எவ்வாறு முடிவுற்றது என்பதை பற்றிய காணொளிகள் அடுத்த வாரம் நாம் பதிவிடுவோம். ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்முடைய நோக்கம் அனைத்தும் ஒன்லி பென்ஷன் ரிவிஷன், 7th பே கமிஷன், 8th பே கமிஷன் வருது, அதை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம். 80 வயசுக்கு மேலே அடிஷ்னல் பென்ஷன், இதுதான் நம்முடைய பிரதான நோக்கம். நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.